ஒரு பக்கம் தென்பெண்ணையாறு பிரச்சனை, இன்னொரு பக்கம் காவேரி பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் நடுவுல முல்லை பெரியாறு பிரச்சனை. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த கனிம வளங்கள் பிரச்சனை. தமிழ்நாட்டுல இது 1 வருஷம் 2 வருஷம் நடக்கிற பிரச்சனை இல்லைங்க, காலங்காலமா நடந்துட்டு வர ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டுல 2000க்கு மேற்பட்ட கல்குவாரிகள் இன்னமும் இயங்கிட்டு இருக்கு. அதுல 157 கல்குவாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா மைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல 67 கல்குவாரிகள் வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு டெம்பரவரியா. இப்படி நம்மளுடைய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா அப்போ நமக்கான இயற்கை வளங்கள் என்ன இருக்கும்? கன்னியாகுமரி அப்படின்ற அந்த மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களுக்கு தாங்க ஃபேமஸ். இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்த மலைகள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம்னா அப்போ அங்க வந்து மழை பெய்யாது. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வறண்ட பூமியா மாறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. IREL ப்ராஜெக்டுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து தமிழ்நாடு அரசு இப்ப கொடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. ஏன்னா இதே IREL ப்ராஜெக்டை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இப்போ அதுக்கான அந்த 1 year எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுத்திருக்கீங்கன்னா அது தவறான ஒரு விஷயம். இதை வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா இதனால ஏற்படக்கூடிய இந்த விளைவுகளாலதான் அவங்க இன்னுமே அந்த கிளியரன்ஸ் என்விரான்மெண்டல் சர்டிபிகேட் வந்து இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்காம இருக்காங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க. ஏன்னா இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அழிவுகளை வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும். அதுவும் இல்லாம இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு தான் வருது. 31% காடுகள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 15 வருஷத்துல மட்டும் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது. கடந்த 10 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மைனிங் அதாவது கல்குவாரிகள் வந்து பாத்தீங்கன்னா 50% மேல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டுல ஒரு மலைகளும் இருக்காது. பழனியை சுத்தி மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66% காடுகள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 15 வருஷத்துல அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா, ஒரு அதிர்ச்சி கூறிய ஒரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. சோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து கண்டுக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் தமிழ்நாட்டுல காடுகளும் இருக்காது, மலைகளும் இருக்காது. கடைசியா தண்ணீருக்கு வந்து நம்ம மறுபடியும் நம்ம எல்லார்ட்டையும் பிச்சை கேட்கற நிலைமை தான் வரும். இந்த இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். இப்ப இருக்க அரசு இதை பாதுகாத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க இது எல்லாத்தையும் வந்து சொல்லிதான் வந்திருக்காங்க. அவங்களும் இதை மீறிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எங்க போய் யார்கிட்ட சொல்லணும்னா தெரியாது. உங்க ஏரியால உங்களுடைய மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.